ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆரி ஃபேமிலி கார்ட்டூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இவங்க ரொமான்ஸுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கே. இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கே இறைவா. ஏய், நானே காண்டில் இருக்கேன், நீ வேற நீ ஏண்டி காண்டு ஏத்துற? நான் என்னடி சொன்னேன், நடக்கிறது தானே சொன்னேன். நானே கடுப்பில் இருக்கேன், என்ன சொல்லி அவாய்ட் பண்ணுறேன்னு தெரியாம முழி பிடுங்கிட்டு கிடக்குறேன். நீ வேற என்னடி, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு பூ கொடுக்கிறார், இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு? இதெல்லாம் உலக வழக்கம் தானே. பூ கொடுக்கலனா தான் தப்பு, பூ கொடுத்தா தப்பு இல்லையே. கட்டின பொண்டாட்டிக்கு தானே கொடுக்குறாரு, அதுவும் நீ வாங்கிட்ட, அப்புறம் என்ன? வாங்கலேன்னா அதுக்கு ஏதாவது நினச்சிக்கு வரோன்னு தான் நானே வாங்கினேன்டி. நீ வேற நம்ம பொண்டாட்டி கண்ணுல காதல் பெருக்கெடுத்து ஓடுது, அதனாலதான் நான் கொடுத்த பூவை கண்ணிமைக்காம என்னையவே பார்த்துட்டே அப்படியே வாங்கிட்டேன். ஐயோ, வெக்கமா இருக்கே. நேத்து நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு தான் சரியா நடக்கல. இன்னைக்கு எப்படியாவது குஜால் பண்ணிட வேண்டியதே. நம்ம தான் பொண்டாட்டிக்கு பூவெல்லாம் கொடுத்து ஆல்ரெடி நம்ம அமர்க்கலம் பண்ணி வச்சிருக்கோமே. கண்டிப்பா இன்னைக்கு எப்படியாவது ஏதாவது சக்சஸ் பண்ணிட வேண்டியதே. சரி சாரா, நான் ரூம்ல இருக்கேன், உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வா. சரிங்க. ஒன்றும் அவசரம் இல்லை சாரா, நீ பொறுமையா பேசிட்டு நிதானமா வா. உன் வீட்டுக்கார் சொன்னது காதுல விழுந்துச்சா? அவர் நிறைய சொன்னாரு, நீ எதை சொல்ற? வீட்டுக்காரே பொறுமையா பேசிட்டு நிதானமா வான்னு சொன்னார்ல, அத சொன்னேன். அதுக்கு என்ன, நல்ல விஷயம் தானே. பொறுமையா நானும் நிதானமா போவேன்ல. மக்கு மக்கு என்னடி ஓவரா ஓட்டுற? பின்ன என்னடி, நிதானமா ஆடி அசைஞ்சு வானா உடனே வா, சீக்கிரம் வான்னு அர்த்தம். இது கூட புரியல. அப்படியா? ஆமாடி, இது கூட உனக்கு புரியாது. ஏதோ சொல்ற, எனக்கு ரூமுக்கு போறதுக்கு நினைச்சாலே வயிற்றெல்லாம் புளியெல்லாம் கரைக்குது. ஆமா, நேத்து போட்டலாம் தாப்பா, இன்னைக்கு போடலையா பாப்பா. என்னடி புதுசு புதுசா பேசுற? உனக்கு எது பைத்தியங்கிட்டையும் பிடிச்சி போச்சாடி? ஆமாண்டி ஆமா, உன் வாழ்க்கைக்கு நான் உதவி செய்யலான்னு வந்தேன் பாத்தியா. இங்க நான் உனக்காண்டி டேரா போட்டு உட்காந்துருக்கேன் பாத்தியா. நான் பைத்தியம் தாண்டி, பைத்தியம் தான். சரி சரி, கோச்சிக்காத செல்லக்குட்டி, என்னன்னு சொல்லு. ஆமா, உங்க மாமியார் கேட்டதுக்கு எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சுதுன்னா இப்ப போறதுக்கு என்ன உனக்கு? ஓ, நீ சொல்றது இப்பதான் எனக்கே புரிய வருது. அதுக்கு தான் பூவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போறாரா? டியூப்லைட் டியூப்லைட். ஏய், நீ வேறடி, நேத்து எங்களுக்குள்ள எதுவும் நடக்கலடி. ஏய், என்னடி சொல்ற? ஆமாடி, நான் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி சமாளிச்சு தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டேன். அடிப்பாவி. சாரா, ஏய், உன் புருஷனா கூப்பிடுறாருடி, போடி. நான் போக மாட்டேன், எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? சமைக்கணும்ல. ஆமா, சமைக்கணும். உனக்கு சமைக்க தெரியுமா? இல்ல. காய் வெட்ட தெரியுமா? இல்ல. அப்புறம் என்ன சீன் போட்டு தெரியற? போய் பேசிட்டு வா போ. சாரா, இதுக்கு மேல நீ போகலன்னு வை, உன் மாமியார் வந்து உன் தலையில தட்டி போ சொல்லும். பரவாயில்லையா? அப்படியா சொல்றேன்? என்னமோ பண்ணு, எனக்கு என்ன தெரியும். எனக்கு என்னமோ இந்த பையன் நல்ல பையனா இருக்கான். நீ பாலாவை நினைச்சுக்கிட்டு இவனை கஷ்டப்படுத்தி நீயும் சேர்ந்து கஷ்டப்படாத. ஒழுங்கா இந்த வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து பழகு. இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, நல்ல பையன், நல்ல குடும்பம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கு மேல உன் விருப்பம். நான் போறேன்டி. நீ சொல்றதுலாம் எனக்கு புரியுதுடி, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. என்னத்த டைமோ? நான் வேணா உண்மையை சொல்லி டைம் கேட்டு பார்க்கவா? கேளு கேளு. அப்படியே கட்டின தாலியை பிடுங்கிட்டு வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. பரவாயில்லையா? நீ வீட்டுக்கு போ, உங்க அம்மா உங்க அப்பா தூக்குல தொங்கி செத்துருவாங்க. பரவாயில்லையா? ஏய், எனக்கு ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்னை பயமுடுத்துற. எந்த ஆம்பளைக்கும் ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்குன்னு தெரிஞ்சா ஒத்துக்குவானா? மாட்டான்ல.
அதே மாதிரி தான் நீ தேவையில்லாத வேலை பண்ணாம இந்த வாழ்க்கையை வாழ பழகிக்க. என்னமோ சொல்கிறேன், பட் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதே. நீ முதல்ல போ, உன் புருஷன் கூப்பிட்டுட்டே இருக்காரு, போய் ஏதாவது சொல்லி சமாளி, அப்புறம் பேசிக்கலாம் அதை பத்தி. சாரா, இந்த மனுஷனுக்கு என்னதான் வேணுமோ பொறுமையாக நிதானமாக வான்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறத பாரு. நான் போறேன். ஏன் இந்த சாரா நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா? எத்தனை தடவை கூப்பிடுறது? நிதானமாக பேசிட்டு வான்னு சொல்லிட்டு இப்போ அவசர அவசரமாக கூப்பிட்டா என்ன அர்த்தம்? சீக்கிரமான அர்த்தம். இப்போ எதுக்கு அவசர அவசரமாக கூப்பிட்டீங்க? ஐயோ, இந்த மனுஷன் இன்னும் டெக்கரேஷன்லாம் மாற்றாமல் வச்சிருக்காரு. ஒரு முடிவோடு தான் தெரியுறாரு போல. நான் என்ன பண்ண போறேனே தெரில. இதே ஃப்ளோவில் போய் ஒரு சண்டே போட்டுற வேண்டியதான் இன்னைக்கு. சாரா, அது என்ன அது இது வந்துன்ட்டு? சரி, இந்த ரூமை ஏன் இன்னும் க்ளீன் பண்ணாமலே வச்சிருக்காங்க? சரி, நானே க்ளீன் பண்ணுறேன், நகருங்க. இருக்கட்டும் சாரா, நான் தான் க்ளீன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். இப்போ என்ன அவசரம்? நல்லா தானே இருக்கு. இதுவா நல்லா இருக்கு? நல்லாவே இல்லை. ஏன் சாரா அப்படி பேசுறேன்? நிதானமாக பேசிட்டு வான்ட்டு நொய்யின்னு கூப்பிட்டுட்டே இருந்தா அவன் என்னை பற்றி என்ன நினைப்பா? சரி, கூப்பிட்டேன் தான், அதுக்காக இவ்வளோ கோவப்படுவியா? ஆமாம், நான் இப்படி தான் கோவப்படுவேன். ஏன் சாரா இப்படிலாம் பேசுறேன்? சரி சரி, இனிமே நான் அப்படி கூப்பிட மாட்டேன். ஆமாம், கூப்பிட்றதெல்லாம் கூப்பிட வேண்டியது, பண்ணுறதெல்லாம் பண்ண வேண்டியது. அப்புறம் இனிமே அப்படி பண்ண மாட்டேன், இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டியது. என்ன சாரா இப்படி பேசுற? நான் இங்கே கோவத்தில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னன்னா பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாரா, இந்த மனுஷனுக்கு ரொமான்டிக்காக கூப்பிட்றத வேற நினப்பு. எனக்கு வெளில வேலை கிடக்குது, என்னன்னு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ஒன்றும் இல்லை, சும்மா பேசலாமேன்னு தான் கூப்பிட்டேன். பேசியாச்சுல, கிளம்பவா? ஏன் சாரா? சரி, இனிமே நான் அப்படி கூப்பிட மாட்டேன். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமே. எதுக்கு? அதுக்கும் உங்கள் அம்மா வந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா, வந்த முதல் நாளே புருஷனை எப்படி கைக்குள்ளே போட்டுக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறதுக்கா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க சாரா எங்கள் அம்மா. உங்கள் அம்மா சொல்ல மாட்டாங்க. சரிதான். சரி விடு, நீ கோவமா இருக்க, விடு விடு. சரி, நான் கிளம்புறேன். என்ன வந்தா படபடன்னு பொறிஞ்சி தள்ளுனா அப்படியே போயிட்டா? என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே இவன். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. பபாய்.